அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி மகத்துடைய ஒரு அற்புதமான ஒரு பதிவு. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தலையெழுத்து மாறணும், விதியே மாறணும் அப்படின்னா நாளைக்கு காலையில் நீங்கள் குளிச்சுட்டு வந்த கையோட இந்த அற்புதமான ஒருவரி மந்திரத்தை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள். ஏன்னா இந்த ஒருவரி மந்திரத்துக்கும் நாளைய நாளுக்கும் நமக்கு அவ்வளோ ஒரு விசேஷங்கள் இருக்குது. இந்த ஒருவரி மந்திரமானது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலுமே அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மாசி மகத்துடைய ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி மகமானது மகம் நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான யோகத்தை தரக்கூடிய நாள். நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது ஒரு பாவங்கள் செய்திருந்தால் அந்த பாவங்களை கர்ம வினைகளை குறைத்து புண்ணிய பலனை பெருக்கி தரக்கூடிய ஒரு நாள். இந்த மாசி மகம் நாளே நமக்கு புனித நீராடல், ஏதாவது புண்ணிய நதிகளில் நம்ம போய் நீராடினா நம்முடைய பாவங்கள் தொலையுங்கிறது தான் ஆன்மீகத்துடைய ஒரு விதி. அப்படி புனித நதிகளில் நீராட முடியாதவங்க நம்ம வீட்டிலேயே எளிமையாக நீராடுவதற்கான அந்த வழிகள் நம்முடைய சேனலில் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். 9 நவ நதிகளில் நீராடின பலன்கள் வீட்டிலேயே கிடைப்பதற்குன்னு சொல்லிட்டு வீடியோ விளக்கம் நான் கொடுத்துருக்கேன். நிச்சயமாக இதுவரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த ஒரு மெத்தடை கூட நீங்கள் நாளைக்கே ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி நம்ம இப்போ குளிக்கிறோம் பார்த்தீங்களா, குளிக்கிறதுங்கிறது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி இல்லாட்டி நமக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ராகு காலம் யமகண்டம் இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு நம்ம குளிக்கிறதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீக விதிகள் சொல்லுது. நாளைக்கு காலையில் ராகு காலம் காலையில் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. யமகண்டம் 10:30லேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தை தவிர்த்துட்டு நம்ம புனித நீராடணுன்னா நமக்கு மிகப்பெரிய புண்ணிய பலன்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. நாளைய நாள் நமக்கு நிறைய விசேஷங்கள். நீங்கள் எல்லா தெய்வங்களையும் நாளைக்கு வழிபடுவதற்கு உகந்த நாள். சிவபெருமானாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், அம்பாள், குலதெய்வம், இப்படி பெருமாள், இப்படி எல்லா தெய்வங்களுடைய அனுகிரகமும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாள்னாலே நமக்கு மாசி மகம்தான். இந்த மாசி மகம் நாளில் தான் நமக்கு குறிப்பாக முருகப்பெருமான் அந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை அவருடைய தந்தைக்கு உபதேசம் செய்த நாளாக நமக்கு குறிப்பிடப்படுது. ஏன்னா ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் தான் மிகப்பெரிய மகத்துவமான ஒரு மந்திரம். இந்த மந்திர ஓசையில் தான் இந்த உலகமே இயங்கிட்டுருக்கு. இந்த பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு இதனுடைய அர்த்தத்துக்கான கேள்வியை ஒரு தடவை முருகப்பெருமான் படைப்பு தொழில் செய்யக்கூடிய பிரம்மனை பார்த்து கேட்டாராம். அதற்கு முன்னாடி வரைக்கும் பிரம்மன் ரொம்ப ஆணவத்தோட உச்சத்தில் இருந்தார். ஏன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் படைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருக்கிறதுனால தனக்கு நிகர் யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆணவம், ஒரு கர்வம் இருந்தது. இதை அறிந்த முருகப்பெருமான் அவருடைய ஆணவத்தை அடக்கும் நோக்கத்திற்காக தான் பிரணவ மந்திரத்துக்கான அர்த்தம் சொல்லும்படி கேட்டார். பிரம்மனுக்கு அதற்கான அர்த்தமே தெரியலை. என்ன சொல்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டு அப்படியே நிற்கிறப்ப உடனே முருகப்பெருமான் டக்குன்னு அந்த பிரம்மனுடைய தலையில் நச்சுன்னு கொட்டிட்டார். பிரம்மனுக்கு மொத்தம் 4 தலைகள். 4 தலையிலையுமே மாறி மாறி கொட்டினார். வலி தாங்க முடியாமல் பிரம்மன் கதற ஆரம்பித்தார். இருந்தாலுமே முருகப்பெருமான் விடவே இல்லை. அவர் அடித்த அடியில் பிரம்மன் நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அவரை எழுப்பிய முருகப்பெருமான் அவரை தனிமை சிறையில் அடைத்து வைத்தாராம். முருகப்பெருமான் கிட்ட இப்படி மாட்டிக்குவோம், சிக்கிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் எதிர்பார்க்கவே இல்லை. தனிமை சிறையில் வாடி வதங்கினார். இதற்கு அப்புறமும் முருகப்பெருமான் மனசு இறங்கவே இல்லை. பிரம்மனுக்கு கூடுதல் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மன் கிட்ட இருக்கக்கூடிய படைப்பு தொழிலை பறிமுதல் செய்து கொண்டார். அதற்கப்புறம் அந்த படைப்பு தொழிலை முருகப்பெருமானே செய்ய தொடங்கிட்டார். பிரம்மன் தனிமை சிறையில் இப்படி அடைக்கப்பட்ட தகவல் பிரபஞ்சம் முழுக்க பரவியது. இதை கேள்விப்பட்ட மகாவிஷ்ணு ரொம்ப வருத்தப்பட்டாராம். பிரம்மனை எப்படியாச்சும் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொன்னால் முருகப்பெருமான் கேட்பார் சொல்லிட்டு சிவபெருமான் கிட்ட முறையிட்டாதான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் சொல்லிட்டு சிவபெருமானை போய் பார்த்தார். பிரம்மன் தனிமை சிறையில் இருக்கக்கூடிய அந்த தகவலை சொல்லி எப்படியாச்சும் அவரை விடுவிச்சு கொண்டு வந்துடணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டாராம். இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் ரொம்ப ஆச்சரியப்பட்டார். பிரம்மனுக்கு எதற்காக இவ்வளவு பெரிய தண்டனை அப்படின்னு கேட்டப்ப ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாததுனால தான் அவரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கதாக அவருக்கு விஷயம் தெரிவிக்கப்பட்டது. இதை கேள்விப்பட்ட சிவபெருமான் உடனடியாக முருகப்பெருமானை போய் தொடர்பு கொண்டு
உடனே அந்த சிறையில் இருக்கக்கூடிய பிரம்மனை விடுதலை செய்யும்படி உத்தரவிட்டார். தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. அதனால் முருகப்பெருமான் உடனுக்குடனே பிரம்மனை விடுதலை செய்தார். இதனால் சிவபெருமான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு முருகனை தன்னுடைய மடியில் தூக்கி வச்சுட்டு பாசம் பொங்க, முருகா, நீ இன்னும் எங்கள் எல்லாத்துக்குமே சிறுவன் தான், உனக்கு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம். உடனே முருகப்பெருமான் சிரிச்சுக்கிட்டே தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே சிவபெருமானுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சின்ன குழந்தைக்கு இது எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டாரு. அப்போ அதற்கான அர்த்தத்தை நீ எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டதுனால, மந்திரத்தை எல்லாருக்குமே கேட்குற மாதிரி உறக்க சொல்ல முடியாது, என்னுடைய காதலை சொல் அப்படின்னு சொன்னோன்னே காது கிட்ட போயிட்டு ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்துடைய அர்த்தத்தை முருகப்பெருமான் விளக்கமாக சொன்னார். எல்லா கூகுளாக இருக்கட்டும், நம்முடைய அந்த ஃபோட்டோஸில் நீங்கள் சுவாமிமலைக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், அந்த சிவபெருமானுடைய மடியில் முருகப்பெருமான் காதல் அப்படி ஓம்ங்கிற அந்த பிரணவ மந்திரத்தை சொல்வது மாதிரியான படங்கள் இருக்கும், அந்த சிலைகள் இருக்கும். இதற்கான ஆன்மீக விளக்கம் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை முருகப்பெருமான் சொன்ன ஒரு நாள் தான் இந்த மாசி மகம் நாள். இதனால்தான் அப்பனைக்கு பாடம் சொன்ன சுப்பையா அப்படிங்கிற ஒரு அந்த பெயர் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது. தகப்பன் சாமி அப்படிங்கிற ஒரு பெயரும் முருகப்பெருமானுக்கு ஏற்பட்டது. இந்த நிகழ்ச்சி நடந்த இடம் சுவாமிமலை. நிறைய பேருக்கு தெரியும், தஞ்சாவூரில் அந்த மலைப்பகுதிகள் எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல, அந்த மலையில், சின்னதான மலையில், சுவாமி மலையில் நம்ம முருகப்பெருமான் வீற்றிருக்கிறது மிக மிக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த சுவாமி மலையில் தான் முருகப்பெருமான் குருவாக இருந்து அருள் பாலிக்கிறார். அப்படி அந்த பிரம்மனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி கொண்ட அந்த முருகனுடைய பிரணவ மந்திரம் உரைத்த அந்த மாசி மகம் நாளில் அந்த சுவாமி மலையுடைய நமக்கு அந்த சூக்ஷ்மமான மூல மந்திரம் ஓம் நமோ குமாராய நமக, ஓம் நமோ குமாராய நமக. இப்போ வரைக்கும் நீங்கள் சுவாமி மலை போய் அந்த முருகனை பார்த்தீங்கன்னா இந்த மந்திரமானது ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இந்த மந்திரம் சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. எல்லாமே அந்த முருகப்பெருமானுக்கான பூஜைகள் எல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி தான் நடக்கும். அப்படி அந்த பிரம்மனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி கொண்ட ஓம் நமோ குமாராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை நாளைக்கு காலையில் வந்திருக்கக்கூடிய நமக்கு இந்த மாசி மகம் நாளன்னைக்கு நீங்கள் குளிச்சுட்டு வந்த கையோட இல்லாட்டி பூஜையில் எப்போ வேணாலும் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு முறை சொன்னால் கூட போதும். ஏன்னா இந்த ஓம்ங்கிற பிரணவ மந்திரம் வெளிவந்த இந்த அற்புதமான அந்த நிகழ்வு நடந்தனால சுவாமிமலை முருகனுடைய அந்த சூக்ஷ்மமான மந்திரத்தை நம்ம சொல்லி வழிபடுறப்ப நிச்சயமாக தலையெழுத்து மாறும், வாழ்க்கை மாறும். உங்களுக்கு என்ன வேண்டுதல்கள் இருக்கோ, நியாயமான வேண்டுதல்கள், நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான் கிட்டையும் சிவன் கிட்டையும் நாளை தினம் நீங்கள் கேட்டு பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு அது நடந்தே தீரும். நாளைக்கு காலையில் நீங்கள் குளிக்கின்ற நீரில் மறக்காமல் கொஞ்சமாக மஞ்சள், கொஞ்சமாக கல்லுப்பு, இதோடு கூட கொஞ்சமாக பால், அதை காய்ச்சாத பசும்பால் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 2 சொட்டு பசும்பால் ஒரு ஐதீகத்துக்கு நீங்கள் போட்டு இப்படி குளிக்கிறப்ப, ஏன்னா பசும்பால் இந்த பௌர்ணமி திதிக்கு எப்பயுமே பால் இப்படி கலந்து நம்ம அப்படி உடம்புல அப்படி குளிக்கிறப்ப நமக்கான ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருந்தால் கூட அந்த எல்லா நெகட்டிவ்ஸுமே கிளென்சிங் ஆகி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல்கள் நமக்கும் நம்மை சுற்றி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எல்லாமே தீயதையெல்லாம் தடுத்து நல்லதை நம்ம கூட்ட சேர்த்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஈர்த்து தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருட்கள். அதனால் நாளைக்கு இப்படி நீங்கள் குளிச்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நடந்து வெற்றி மேல் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நாளைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மறக்காமல் எவ்வளவு முறை வேணாலும் நம்ம சொல்லலாம். அட்லீஸ்ட் அப்படி முடியாதவங்க ஒரு முறையாச்சும் நாளைக்கு இந்த மந்திரத்தை சொல்லி முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய விண்ணப்பங்களை வச்சு பாருங்கள், நிச்சயம் நடந்தே தீரும். இந்த பதிவானது நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. முருகனின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.